நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வண்ணாரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனார் வாய்க்கால் மதில் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்திற்கு இலவச மனப்பத்திரம் அனிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்று தந்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகர் உப்பனார் வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் எழுப்பும் பணிக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வாய்க்கால் பக்கமாக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. இந்த வீடு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணையாக ரூபாய் 40,000 உதவித்தொகை பெறப்பட்டிருந்தது. அதை வைத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தனர். வீடு இடிந்ததால் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் வழங்கிய இடத்தில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வீடும் உடைமைகளும் இழந்த அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பிப்ரவரி மாதத்தில் மனு அளித்தார். அதில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மனப்பட்டாவை அவர்களுக்கு வழங்கி ஆதி திராவிட நலத்துறையின் வீட்டு மானியத்துடன் இலவசமாக மனப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரினார். இதனை அரசு ஏற்று குறித்த குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் இலவச மனப்பத்திரம் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளிடம் திமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரியம் அதிகாரி சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, காங்கிரஸ் பிரமுகர் சங்கீத், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.